திஸ் இஸ் வெங்கட்.com. லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ் வந்து இந்தியாவில் இல்லவே கிடையாது. நம்ம சொல்கிறோம் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தட் இஸ் ஒன்லி ஒரு சர்ஜரி அப்படின்னு போனால் அந்த சர்ஜரிக்கான எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கான எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்க. அது ரெக்கரிங்காக வந்தாலும் வருஷம் வருஷம் அந்த பர்டிகுலர் சம்மர்ஸோட கமிட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வீட்டில் வச்சு வைத்தியம் பார்க்கறதுக்கு கொடுக்குறாங்க. அது வந்துட்டு அந்த அளவுக்கு காம்ப்ரஹென்சிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸுங்கிறது கம்ப்ளீட்லி வேற, நம்ம நாட்டு அது கிடையவே கிடையாது. ஆனால் அதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, எப்படி யூஎஸ்லேயோ யூரோப்லேயோ பிகாஸ் மேபி பொல்யூஷன் கம்மியாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கலாம். ஐ மீனும் எல்லா நாட்டிலையும் நிறைய கஷ்டம் இருக்குது இப்போ இந்த அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். பட் பொதுவாக சொல்கிறேன். அதனால 90 வயசு 95 வயசில் நிறைய பேர் வாழ்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து ரிட்டையர் ஆனது 60-65ல் ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா, ஆனால் அடுத்த 30 வருஷமும் உயிர் வாழ்கிறாங்க. சம்டைம்ஸ் ஹெல்த் செட்பேக் வந்துடும், பெட் ரிட்டனாக இருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து யூஎஸ்லாம் லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ் வந்துட்டு எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியாது. யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3ல் ஒருத்தங்க தான் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம நாட்டில் அது கிடையவே கிடையாது. ஆனால் இங்கேயும் பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நீங்கள் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி நல்லாவே இந்தியாலையும் உயர்ந்துருச்சு. அதனால நிறைய பேர் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 70 வயசு 80 வயசில் கூட ஒரு ஹார்ட்டில் ஸ்டண்ட் வைக்கிற சர்ஜரி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஃபினான்ஷியலாக ரெடியாக இருக்குமோன்னு பார்த்துக்கணும். அதுக்காக தான் லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோ முடிச்சிடலாம். எனக்கு நார்த் இந்தியா அந்த நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல, அதுலேருந்து ரெகுலராக கன்சல்டிங் பண்ணுவாங்க. இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸில் ரிட்டைர்மெண்ட்னா எனக்கு இதில் எவ்வளோ கிடைக்கும். ஸோ வி வில் டூ ப்ராப்பர் கால்குலேஷன். எவ்வளோ இப்போ என்னோடய மாத செலவு எவ்வளோன்னா 20 வருஷம் கழிச்சுட்டு எவ்வளோ இருக்கும், இல்லை 30 வருஷம் கழிச்சுட்டு எவ்வளோவா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா வேறு ஏதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பட்டியலில் வாங்கியிருப்பாங்க, அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. இது இந்த ஃபினான்ஷியல் டொமைனில் வந்துட்டு நம்ம ஆஃபர் பண்ணுற சர்வீஸை வந்துட்டு கொண்டு போய் ஒரு ஸ்டோரில் வைக்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ண முடியாது. சொல்ல தான் முடியும், நீங்கள் தான் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கன்சல்டிங் பண்ணணும், அதுக்கு ஒரு பேர் இருக்காது. பட் பேசிக்கலி என்னென்னா ஆர் வி சேவிங் இனஃப் ஃபார் அவர் ஃபியூச்சர், அதுதான் அர்த்தம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன் நான். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், நிறைய பேர் இந்த என்ஆர்ஐ கூட மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், யூரோப்பில் இருக்கவங்க, யூஎஸ்ல இருக்கவங்க கூட இதை பண்ணலாம். இந்தியாவிலையும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபர் பண்ணுற ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் போய் பெரிய கமிட்மெண்ட் வச்சிடுறாங்க. அதுவும் எப்படின்னா லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வைக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது, இந்த ஏஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான் ப்ரீமியம் பே பண்ணணும், அதுக்கு மேலே கமிட்மெண்ட் வைக்கக்கூடாது. புரிஞ்சுட்டிங்களா? இவங்கள போய் இதை வந்து ப்ரைவசி பாலிசினா எல்லாமே நான் டிஸ்க்ளோஸ் பண்ண வரும்ல, இவங்களை போய் 12 வருஷம் ப்ரீமியம் பே பண்ண வைக்கிறது வந்துட்டு லாஜிக்கலி நாட் ரைட். அதாவது ஒரு சில ஏஜுக்கு இதுக்கு மேலே அவங்க ப்ரீமியம் பே பண்ண முடியாதுங்கிற லாஜிக் இருக்குது. இதை லாஜிக்கை நம்ம வந்துட்டு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணும்போது ரெகுலர் பே பண்ணாதீங்க, 15 இயர்ஸில் அந்த வேலையை முடிங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தலைக்குள்ள ஏறவே மாட்டேங்குது. அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மாத்திரம் நான் வந்துட்டு மலிவான விலையில கொத்துமல்லி கருவேப்பிலை வாங்கணும்னு மாதிரி நினச்சிட்டாங்கன்னா அது காரணம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான். 100 ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கலாம்னு இன்னும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஆடை போட்டுட்டு இருக்காங்க. எனவே சோகத்தை அப்புறமா பார்த்துக்குவோம். நம்ம லாங் டேர்ம் கேர் நம்ம வந்து கம்மியாக வாழ்ந்தாலும் பிரச்சனை தான். அதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறது. வீட்டுக்கு அந்த 1 கோடியோ 5 கோடியோ போயிடும். ரொம்ப நாள் வாழ்றதும் பிரச்சனை தான். ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த கட்டையில உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் நானே ஐ யூஸ் டு டெல் மை மதர் தட் இட்ஸ் பெட்டர் தட் ஐ டை சூன். எதுக்கு இந்த வேலையை பண்ணுறேன், நிறைய ரேண்டம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்மளும் செத்து போயிடணும்னு ஆசைப்படலாம். போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு உயிர் வாழ்ந்தா ஆகணும். உயிர் வாழ்கிற வரைக்கும் நமக்கு we have to eat food, we have to have comfort, we have to pay our bills. கரெக்டா இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வீடியோவை பார்த்து தயவு செய்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. என்னுடைய எந்த வீடியோவை பார்த்து எந்த ப்ராடக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் பெருசாக டச் பண்ணுறது இல்லை. ஒரு ப்ராடக்ட்டை யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான். ஓகே, இந்த ஓகே நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பற்றிலாம் நான் இந்த 3 வருஷமாக பேசுனது இல்லை. இப்போ தான் எப்போ மார்க்கெட் டவுன் ஆனப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டு எங்க 30s 40s இருக்கவங்க கூட கொஞ்சம் 40s 50s இருக்கவங்க பயப்பட மாட்டேங்கிறாங்க. அது என்ன 20s 30s இருக்கவங்க பார்த்தா அவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரியல. என்ன ஆயிர போகுது, திஸ் கண்ட்ரி இஸ் கோன் டு டெலிவர் டு யூங்கிற நம்பிக்கையோடு இருந்து தான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? நேஷனல் பென்ஷன் ஸ்கீமே மார்க்கெட்டில் தான் கொண்டு போய் முதலீடு பண்ணுவான். இது ஃபெயில் ஆயிடுச்சு, மார்க்கெட் டெலிவர் பண்ணலன்னா எல்லாரும் அவங்க ரிட்டைர்மெண்ட் பிளானிங் எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்பிஎஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அந்த ரிவ்யூ பண்ணணுன்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நாட் அபவுட் இன்ட்ரிகன்சிஸ் ஆஃப் என்பிஎஸ். பேசிக்கலி இந்த நார்த் ஈஸ்டில் இருக்கிற கிளைண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்களா, அவங்க எதோ பேசுவாங்கன்னா மோஸ்ட்லி they wanted to analyze things. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க.
அவங்க வந்துட்டு நான் கரெக்டாக சேவ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ நானே ரொம்ப விரும்பி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்லாம் வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் டொமைனுக்கும் பெருசாக அதை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. பட் வை ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ், கடைசி காலத்துக்கு சேர்த்து வைக்கிறத வந்து அவங்க நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோமோன்னு தோண ஆரம்பிக்குது எனக்கு. ஓகேவா, அதுக்காக தான் இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதில் சொல்கிறேன். எகெயின் நம்மளுடைய இதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் பண்ணினா திஸ் இஸ் வாட் வி கவர். ஓகேவா, எனிவே சி லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ்னா யூஎஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, it will provide financial and healthcare security for individuals who require extended care due to chronic illness. ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு கேன்சர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய வேலையை அவங்களால ஒரு பர்டிகுலர் டிசீஸ், சரியா கேன்சர்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்க முடியாது, டிசபிலிட்டிஸ் இருக்கும், ஏஜிங் அல்சைமர் மாதிரி வந்திருக்கும். ஸோ இது இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம் சில்ட்ரன் அவங்க 40s இருப்பாங்க, ஆனால் அம்மா அப்பா வந்துட்டு 40 80 90 வயசு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கேர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த கேர் கிவர்னு சொல்லுவாங்க. கேர் கிவரில் இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் வீட்டில் வச்சு பார்க்குறதுனா. ஓகேவா, ஸோ அதை கவர் பண்ணுற இன்சூரன்ஸ். இப்போ யூஎஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கைட் இருக்கும். மெடிக்கைட் எப்படின்னா நம்மளுடைய பர்சனல் ஆசட்ஸ், அதாவது ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அவங்களோட ரிசோர்ஸஸ்லாம் இதுக்கு மேலே வந்துட்டு அவங்க கையில் பெருசாக எசட்ஸ் எதுவும் இல்லை, அந்த லிமிட்டை கீழே போயிருச்சு அப்படின்னா மாத்திரம்தான் கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த மெடிக்கேட்னு சொல்லுவாங்க அது கிடைக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்த்து வந்து உங்களுடைய குழந்தைகளுக்காக சேர்த்துவதெல்லாம் வீணாக போயிடும். அதை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்டிசிஐ லாங் டேர்ம் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ் என்ன பண்ணோன்னா, கவர்மெண்ட் அசிஸ்டன்ட்டை ரிலே பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் லாங் டேர்ம் வீட்டில் வச்சு பார்க்குறது, லாங் டேர்ம் அல்சைமர் வந்துச்சு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 10 வருஷம் கூட அவங்களுக்கு இந்த லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ் வந்து அந்த பீரியடுக்கு காசு கொடுப்பாங்க. சர்ஜரி நடுவில் ஏதாவது வந்தாலும் அதையும் செய்யறதுக்கு காசு கொடுப்பாங்க. இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை வந்துட்டு வீணாக்காமல் பண்ணும், ட்ரெயின் பண்ணாமல் இருக்கும். அப்புறம் உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ், நீங்கள் வந்து ஒரு சொத்து வச்சுருப்பீங்க லாங் டேர்ம் கேருக்கு வந்துட்டு. இப்போ யூஎஸ்லாம் பார்த்தோன்னா மை சிஸ்டர்ஸ் ஃபாதர்லாம் தேவ் அட்மிட்டட் சம்வேர் சொல்கிறாங்க, இட்ஸ் லைக் வி ஆர் சீயிங் சம்வேர் ஒன்று $5,000 to $9,000 per monthலாம் சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ தே ஆர் மேனேஜிங் சம்வவ். ஓகேவா, எகெயின் ஃபினான்ஷியல் லெகசிஸ் ரிமைன். ஓகே, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து காப்பாற்றப்படும். ஏன்னா மெடிக்கல் போடணுன்னா இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் விற்று முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் இல்லைனுக்கப்புறம் கவர்மெண்ட் சப்போர்ட்டுக்கு வாங்கம்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஊர்லேயுமே அப்படி தானே பண்ணுவோம். ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பசங்க எனக்கு 30s இருக்கவங்க கால் பண்ணுவாங்க, ரொம்ப சின்ன வேலை சார், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டால் 30 lakhsபாங்க, 50 lakhsபாங்க. ஸோ என்ன எல்லாம் ஏதோ ஒன்று விற்று தான் அவங்க ஃபேமிலி அவங்களை காப்பாற்றுவாங்க. இதே வயசானவருக்குன்னா அவர் வாழ போகிறதே இன்னும் 10 வருஷம் தான். எனக்கு தெரிஞ்சது ஒருத்தர் ஹார்ட் ஏதோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சார் உயிர் வாழ்றவளுக்கு வாங்கிக்கலாம், வாழ்ந்துக்கலாம், எனக்கு என்ன +2 படிக்கிற பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தடவை சொன்னார். அவர் பாவம் என்ன கஷ்டமாக இருக்குன்னா, இப்படி இருக்கிற இவ்வளோ ஹெல்த், அவருக்கு எவ்வளோ நாள் வாழ போறான்னு அவருக்கு தெரியாது. அவரை கூட்டு போய் அந்த சொன்னா கோவம் வரும். அந்த பேங்க்ல இருக்கிற இன்சூரன்ஸ் டீம் வந்துட்டு எதையோ ஒரு பாலிசியை போட வச்சுட்டாங்க, வருஷம் 1 லட்சம் கட்டுற மாதிரி. அவர் கையில் வச்சிருக்கிறதே 15 லட்சம் தான். அவர் எவ்வளோ நாள் வாழ போறான்னு தெரியாது. அதை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவான்னு கேட்டார். முதல்ல உங்க நெக்ஸ்ட் 6 மாதம் கழிச்சு பொண்ணை காலேஜில் சேருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன் நான். ஐ திங்க் ஹி கன்சல்டட் மீ பிஃபோர் 1.5 years. எனவே அந்த கதையை விட்டுருவோம் நம்ம. இதே மாதிரி இந்த லாங் டேர்ம் டெக்னிக்ஸ் வந்து அவங்க பர்சனல் கேரே எடுத்துக்க முடியாது. இது வந்துட்டு ஹெல்த் கேர் ஐடியில் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் இதை பற்றி நிறையவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்திங், ட்ரெஸ்ஸிங், ஈட்டிங், இதுவே அவங்களால பண்ணிக்க முடியாது. தே நீட் சம் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் சப்போர்ட், தெரப்பி ஆர் ஹோம் மாடிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் தேவைப்படும். இது எல்லாமே வந்துட்டு லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணும். அண்ட் ரெஸ்பிரேட் கேர், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி கேர் இருக்கும், ஹாஸ்பைஸ் கேர்னு சொல்லுவாங்க, அப்புறம் கேர் கிவர் ட்ரைனிங், அதெல்லாம் கூட அந்த லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிருங்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ செலவாகுது பாருங்கள். ஆனுவல் காஸ்ட் ஆஃப் கேர் அண்ட் கேர் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் கேன் பி சர்ப்ரைசிங். ஹோம் ஹெல்த் கேர் per head வந்து பார்த்தீங்கன்னா $61,000 கிட்டத்தட்ட. நம்ம ஒரு ப்ரைஸ்க்கு எவ்வளோ ஆகுது? கிட்டத்தட்ட 40 lakhs 50 lakhs பக்கம் ஆகுதா? எகெயின் நர்சிங் ஹோம் ஸ்டே, தட் இஸ் அரௌண்ட் $1 lakh எவ்வளோ ஆச்சு? சம்வேர் அரௌண்ட் 80-90 lakhs, கரெக்ட்? ஸோ நம்ம ஊரும் மற்றனா நீங்கள் வந்துட்டு கம்மின்னு சொல்ல முடியாது. திஸ் கைஸ் வாஸ் ஒர்க்கிங் இன் ஐ திங்க் சம்வேர் இன் சிலிகான் வேலி கம்பெனி. அவங்க அம்மா கோயம்புத்தூர்ல இருந்திருக்கிறாங்க. அவர் ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க, பெட்ரிடன் ஆகிட்டாங்க. அப்பா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி அவர் பக்கம் சீக்காக கிடக்கிறாரு. இவர் வந்துட்டு இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த எல்டர் கேர் ஃபெசிலிட்டி பார்த்தா தேவர் ஆஸ்கிங் ஃபார் lakhs. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நல்ல வேலை ஒரு வேலைக்காரங்க வச்சு சமாளிச்சாங்க. ஐ எம் டெல்லிங் யூ, இன்னைக்கு நம்ம சமாளிக்க முடியுது. அடுத்த 20 வருஷம் கழிச்சுட்டு ஒரு ஹோம் மேடே நம்ம போடணும்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் மாதிரி வந்துடும். அவன் சொல்கிற ஃபீஸை நம்ம இன்றைக்கே வந்துட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபா 3000 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட்
நம்ம வயசாகும் போது எப்படி இருக்கும்னு தெரியல, பார்த்துக்கோங்க. கட்ட இந்த கட்ட போகிற வரைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி சொத்து சேர்த்து வச்சுக்கணும். இல்லை நம்ம குழந்தைங்களை அந்த மாதிரி வளர்க்கணும். என்ன சி, ஈவன் இஃப் யூ ஹாவ் வெரி சப்போர்ட்டிவ் சில்ட்ரன், அவங்க ஒரு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணும் போது உங்களை பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது. வேணா காசு செலவு பண்ணால் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? ஸோ எனிவே, இது எதுக்காக எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் ரொம்ப நாளாக ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணி கதை தான் கேட்குறேன். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க என்னோட பிஸ்னஸ்லாம் கம்மி தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுவாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் வருஷம் மாதத்துக்கு ஒருத்தர் 2 பேர் வாங்குவாங்க. அதுலேயுமே அழுவாங்க ஒரு சில பேர். நான் வந்து ரெகுலர் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கோங்கன்னே, நல்லா இருங்க, உடம்பு பார்த்துக்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்றவேன் நான். அதாவது மேம், ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 தான் ஏர்ன் பண்ணுவாங்க மாதத்துக்கு. அவங்க கூட கன்சல்டிங் பண்ணுறேன் ஏங்க, நீங்க அதாவது கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கவங்க அப்படி ஏர்ன் பண்ணி கன்சல்டிங் பண்ணா ஓகே, அவங்களுக்கு வேலை நடந்துடும். இவங்க நீங்க எதுக்குங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, விட்டுருங்க அப்படின்னு பண்ணானு. இல்ல ஐ வாண்ட் டு. அப்புறம் நான் சொல்லுவேன், நீங்க வந்து நான் உங்களுக்கு இஷ்யூ பண்ண முடியாது, நீங்க ஆன்லைன் தான் வாங்கிக்கணும், அதுக்கான கைடன்ஸை மாத்திரம் வாங்கிக்கன்னு சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு எத்திக்கலா பண்ணும்போது நல்லா ஏர்ன் பண்றவங்க இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல மாத்திரம் காசை மிச்சப்படணும்னு சொல்லும்போது மன உளைச்சலா இருக்குமா நாட்டில். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டும் நடந்திருக்கு. ஒரு தடவை எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வீடியோ சொல்லியிருந்தேன். திஸ் பர்சன் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் ஹைகோர்ட் இன் சென்னை. அவர் பேர் கண்ணன். அவர் வந்து எங்கிட்ட டேர்ம் பிளான் வாங்கினாரு. ஸோ ஹியூமனிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் இருக்குது. இல்லாட்டி நான் சர்வேவே பண்ண முடியாது இந்த வேலை பண்ணி. பிகாஸ் யூடியூப் ஆல்சோ டசன்ட் பே மீ. இன் எனி கேஸ் மை லைஃப் இஸ் டிஃபரெண்ட். இந்த வீடியோ எதுக்காக பண்ணேன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கதையை கேட்டு கேட்டு நிறைய. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு இடத்துல வெளியில் போயிருந்தேன். சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு நான் கொஞ்சம் வெளியில் போவேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பி நியர் மை மதர். அப்போ இந்த அம்மா கால் பண்ணுறாங்க, பாவமாக இருக்கும். என்ன எது மோட்டிவேட் ஆகுது, நான் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு பிஸ்னஸே பெருசாக இல்லாமல் இந்த என்னன்னா, ஒருத்தவங்க வந்து இந்த ஹோம் லோன் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து எல்லாம் போயிருப்பாங்க. இல்லாட்டி ஒரு சம்திங் அவங்க வந்து ஒன்றுமே பண்ணி வைக்காமல் தி பாஸ்டவே வந்து ஆர் வெரி யங். அப்போ அவங்க வீட்டில் இருக்க அக்கா மோஸ்ட்லி இப்படி தான் கால் பண்ணுவாங்க. தங்கச்சிக்கா அக்கா கால் பண்ணுவாங்க, தங்கச்சிக்கா அண்ணா கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கால் பண்ணதான் எனக்கு சரித்திரம். கொஞ்சம் 2-3 பேர் கால் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அக்கா தங்கச்சி அவங்க தான் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த பாலிசி இருக்குது, கிடைக்குமான்னு கேட்பாங்க. அது மோஸ்ட்லி பார்த்தோன்னா இவர் நேச்சுரல் டெத்தில் இறந்துருப்பாரு. அது பார்த்தா அதாவது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வியாதி வந்து இறந்துருப்பாரு. அது பார்த்தா வெறும் ஆக்சிடென்டல் ரைடராக இருக்கும், ஆக்சிடென்டல் பர்சனல் ஆக்சிடென்டல் கவராக இருக்கும். அது கிடைக்காதீங்க கிளைம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் எனக்கு மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி வர ரேண்டம் கால் அவங்ககிட்ட பேசும்போது நான் சொல்லுவேன், இது வந்து உங்களுக்கு மன சாந்திக்காக நான் பேசுனேன். உங்களுக்கு வந்து காரியம் நடக்க போதா, கிளைம் கிடைக்க போதா கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு 2 கால் வந்தாலே போதும். நமக்கு என்ன தோணும்னா, சரி ஓகே, நமக்கு கன்சல்டிங் பண்ணால் நமக்கு லாபம். கன்சல்டிங் பண்ணாமல் இந்த வேலையை பண்ணி வச்சுட்டாலும் ஐ ஃபீல் ஓகே, சம் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ். ஆனால் எங்கேயும் கரெக்டான டேட்டா சொல்லி வாங்க, அவ்வளோதான். இஃப் யூ திங்க் யூ சுட். அதே மாதிரி அதான் இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. நான் என்னத்தாக தான் காம்ப்ரிஹென்சிவாக நான் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு நான் 93,000 நான் ப்ரீமியம் கட்டினேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதம். அண்ட் ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். பட் இது வந்து உண்மையான காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் கிடையாது. ஒரு சர்ஜரி இதுன்னு வந்தால் அவங்க கிளைம் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே ரொம்ப நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது நம்ம நாட்டு இன்சூரன்ஸில். யூஎஸில் அது மாதிரி நிறைய இனிமேல் வரும் நம்ம நாட்டிலையும். ஏன்னா யூஎஸ்ல தான் நான் எங்கள் அக்கா ஊருக்கு போயிருக்கும் போது ஒரு கிளவி பார்த்தா, ஒரு பாட்டி, சரி கிளவின்னு சொல்ல வேண்டாம், அந்த அது ஏன்னா பக்கத்தில் ஒரு ஹெல்டர் கேர் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. அந்த ரொம்ப அழகாக ஒரு கார்டன் இருக்கும். அந்த அம்மா இப்படி அந்த பாட்டி வந்து இப்படி இது வச்சுட்டு நடக்கும். பார்த்தாலே தெரியுங்க. அப்பா சொல்லுவார், பார்த்தா 90 வயசு இருக்குல்லடா அப்படிம்பாரு. கூண்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி பாட்டிக்கே வந்து நம்ம ஊர்லேயும் நம்மளும் இந்த மாதிரி 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டா, இந்த கட்டை இருந்துட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல நான் நினைக்கிறேன் நான். பிகாஸ் நானும் வேறு இண்டஸ்ட்ரியில் இருந்தால் எனக்கு இந்த அவேர்னஸ் வந்திருக்காது. பட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் டூயிங் ஆல் திஸ் இஸ் நிறைய பேருக்கு 50s 60s இருக்கிறவங்க பேசுகிறத கேட்கறதுனால 20s 30s இருக்கவங்க இப்போவே இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி இந்த மாதிரி இல்லைங்கிறத கதையை கேட்காதீங்க. அப்போ அதுக்கு பதில் வேறு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் கன்சல்டிங் பண்ணால் அதை கைடன்ஸ் கொடுக்குறேன். தென் யூ கேன் கன்சிடர் டூயிங் தட். கொஞ்சம் ஏதாவது ஒன்று நம்ம இப்போ ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் கொடுத்தோம், இதை வாங்க வேண்டாம், இதை வாங்க வேண்டாம், மார்க்கெட்டில் இதை போயிரு அதை போயிருங்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ண போறீங்க எனக்கு தெரியல. ஐ எம் ரியலி ஒரீட். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் ஆஃப் 2 சில்ட்ரன் தீஸ் டேஸ். இது வந்து ஆழமாக நான் யோசிக்கிறேன். நான் அடுத்த 20-30 வருஷத்தில் வந்துட்டு எல்லாம் இந்த நாட்டில் அவ்வளோ ஜாப்ஸ் கிரியேட் ஆக போதா, இவங்கெல்லாம் வாழ்றதுக்கான இடம் இருக்கா, ஸ்பேஸ் இருக்கா? எகெயின் நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காசை சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைங்க ஃபியூச்சருக்கு. It will certainly help you and teach your children also that how hard you are working to educate them, so that அவங்க வந்து ஃபியூச்சரில் நம்ம எதுவும் நமக்கு பேக்கப் பண்ணி வைக்கலன்னா உங்கள் சில்ட்ரனாவது உங்களை பார்த்துக்குவாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு.
தட் வித் தட் மெசேஜ் லெட் மீ என் திஸ். ஐ வில் கோ அண்ட் டேக் கேர் ஆஃப் மை மதர். ஏதாவது கடை பேசிட்டு நான் தூங்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.